ருத்ரா தம்பி தூங்கிட்டாளா? ஆமா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. என்ன நீ இது? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? இன்னொரு தடவை தயவு செஞ்சு என்கிட்ட நன்றி எல்லாம் சொல்லாதீங்க. அது மட்டும் இல்லாம என்னெல்லாம் நடந்துச்சோ அதுக்கெல்லாம் மயூரா தான் காரணம். நீங்க அவகிட்ட தான் நன்றி சொல்லணும். அவ இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ள இந்த குடும்பத்துல ஒருத்தி மாதிரி நம்ம கூட பழக ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கும் நமக்கும் ஏதோ ஜென்ம பந்தம் இருக்கு. எல்லாம் கொஞ்ச நாள் தான். சீக்கிரமே இங்க இருந்து போயிடுவா. நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி. இனிமே எந்த பிரச்சனையும் வராது. துருவா நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இனிமே அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க இருந்து போனா கூட ஒரு பிரச்சனை பத்தி கவலை இல்ல ருத்ரா தம்பி. கவலை உங்களை பத்தி தான். அவளை நான் முதல் முறை பார்த்தப்போ பார்வதி மாதிரி இருக்காளே, அவளை நீங்க இல்ல வேண்டாம். அவ போன பிறகு உங்க மனசு எவ்வளவு கவலைப்படும் கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா ஒண்ணு சொல்ற ருத்ரா தம்பி, இப்பெல்லாம் நீங்க அவளை பார்வதியா பாக்குறது இல்ல. உங்க கண்ணுக்கு மயூரா தான் தெரியறா. அவ போனதுக்கு அப்புறம் நீங்க சமாளிப்பீங்களான்னு என்னால உறுதியா சொல்ல முடியல. என்ன நீங்க அவ போனா என்ன ஆயிட போகுதா நீ? அதனால என்ன ஆயிடுன்னு சொல்லுங்க. நீங்க இப்பெல்லாம் அவளை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன நீ? இத பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. நான் அவளை விரும்பல. எனக்கு தெரியும் ருத்ரா தம்பி, நீங்க என்கிட்ட எதுவும் சொல்லாம இருக்கலாம். ஆனா உங்க கண்ணு எதையும் மறைக்க மாட்டேங்குது. அதோட இந்த தடவை உங்களுக்கு சரியாவே என்கிட்ட பொய் சொல்ல வரல. நான் சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும் ருத்ரா தம்பி. சரி போகட்டும். நீங்க அவளை லவ் பண்ணலன்னு சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். நான் தான் பொய் சொல்றேன். ஆனா மயூரா, அவ உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாலே, இதையும் நீங்க பொய்ன்னு சொல்லுவீங்களா? போதும் நீ. இதுக்கு மேல நான் இதை பத்தி பேச விரும்பல. புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ருத்ரா தம்பி. துக்கமும் கஷ்டமும் எல்லார் வாழ்க்கையிலும் வரும் தான். அதே மாதிரி ரெண்டாவது வாய்ப்பும் வாழ்க்கையில சில பேருக்கு தான் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது சில பேருக்கு தான் அமையும். இது எல்லாமே உங்களுக்கு நடக்குது. ஆனா நீங்க தள்ளி போறீங்க ருத்ரா தம்பி. தயவு செஞ்சு அவளை போக விட்டுறாதீங்க. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன பண்ணணும்? போய் அவகிட்ட சொல்லணும்னு சொல்றீங்களா? நான் என்னன்னு சொல்லுவேன்? இன்னும் கொஞ்ச நாள் தான். நீ அதை புரிஞ்சுக்கங்க. அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா என்னோட மனசுல எதுவும் கிடையாது. எதுவும் இல்ல. நான் ஒத்துக்கிறேன் தம்பி. உங்களுக்கு வலியோட வாழறது பழகி போயிருக்கலாம் தான். அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் இதையும் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருத்தர் சொன்னா அவ போக மாட்டா. உங்களாலதான் அவளுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். வா 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 வா. சீக்கிரம். இங்க. ஏய். துருவா போய் பிடி. அந்த பக்கம் போ. சீக்கிரம் போ. Throw out. நீ நைன் மேங்க எல்லாரையும் பிடிக்கணும். இங்க. ஓடு. எங்க பிடி பார்க்கலாம். ஏய். Oh, Rohit is out. Okay, Mayra. I'm going to catch you. Run. ஏய், நில்லு. விட மாட்டேன். No, Rohit, no. Hey. No. Run, Rudra, run, சீக்கிரம். Durva. படிச்சிட்டேன்.
நில்லு, விட மாட்டேன். ருத்ரா வா. தேங்க்யூ ருத்ரா. என்ன ருத்ரா, நீ எதுக்காக ரோஹித்துக்கு வழிவிட்ட? ஓ ஐம் வெரி சாரி. வா, வந்து என்ன பிடி. ரோஹித் நோ நோ நோ. பாரு, எனக்கு உன்னோட ஞாபகமாவே இருக்கு. எனக்கும் தான். ரொம்ப நன்றி மேஜர் சார். எதுக்கு? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு? நான் ஒரு நல்ல அப்பான்னு சொன்னேன். இன்னைக்கு நீங்க அதை நிரூபிச்சிட்டீங்க. என்னோட துருவா ரொம்ப சந்தோஷமா இருக்கான். நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவன் அப்படியே உன்ன மாதிரி தான். இதே மாதிரி கண்ணு, அந்த கண்ணுல உண்மை மட்டும்தான் இருக்கும். அவன் எந்த குறையும் சொன்னது கிடையாது. ஆனா மேஜர் சார், துருவாக்கு என்ன மாதிரி ஒருத்தி வேணும். இரவும் பகலும் அவனை பாத்துக்கணும், அவன் கூட சிரிச்சு விளையாடணும். நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் மேஜர் சார். அவ துருவாவை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறா. அவன் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவளோட பேரு என்ன? மயூரா. அவ ரொம்ப வெகுளியான பொண்ணு. குழந்தைங்க மாதிரி அடம் பிடிப்பா. சாதாரண மனுஷங்க மாதிரி நடந்துக்கவே தெரியாது. அவ இஷ்டப்படி நடந்துப்பா. ஆனா உண்மையிலேயே அவ மேஜர் சார், நான் அதிர்ஷ்டத்தோட மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் உங்களை சிவனா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட சிவன் தான் என்னோட பாதுகாவலன். பாதுகாவலனா? ஆனா எப்ப உன்னை காப்பாத்தணுமோ அந்த நேரத்துல நீங்க என்னைக்காவது சிவனோட முதல் கதையை கேட்டிருக்கீங்களா? சிவன் சத்தியமாதாவோட கதை. அவங்க சிவனோட வாழ்க்கையில வரதுக்கு முன்னாடி சிவன் ரொம்ப கோவப்படுவாரு. எதையுமே தன்னோட இஷ்டப்படி தான் செய்வாரு. யார் சொல்றதையும் கேட்க மாட்டாரு. தான் இஷ்டப்படி தான் இருப்பாரு. ஆனா சத்தியமாதா அவங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. அவரு காதலை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப அமைதியாயிட்டாரு. ஆனா விதி வேற மாதிரி கொண்டு போயிடுச்சு. சத்தியமாதாவோட விதியில அவங்க போகணும்னு எழுதியிருந்தது. அத அந்த சிவனாலேயே தடுக்க முடியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சத்தியமாதாவால சிவனோட நிலைமைய பார்க்க முடியல. அவரு ரொம்ப கவலையா இருந்தாரு. மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அவங்க தன்னை போல ஒருத்தரை அனுப்பி வச்சாங்க. அவருக்காகவே சிவனுக்கு காதல் மேல இருந்த நம்பிக்கையை திரும்பவும் தூண்டி விட்டாங்க. அவளால சந்தோஷத்தை கொண்டு வர முடியும்னு நினைச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா, என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் விட அந்த சத்தியமாதா தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நீ என்ன சொல்ற பாரு. சிவன் ரொம்ப முயற்சி பண்ணாரு. தன்னை தடுக்க ரொம்ப முயற்சி பண்ணாரு. தன் காதலை தடுக்க முயற்சி பண்ணாரு. ஆனா கடைசியில அந்த பொண்ணு அவரோட மனசுல இடம் பிடிச்சிட்டா. உங்களுக்கு தெரியுமா, இதுல யாருக்கு தெரியுமா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்? சத்தியமாதாக்கு தான். ஏன்னா இவ்வளவு நாளுக்கு அப்புறம் அவங்க சிவனோட முகத்துல சந்தோஷத்தை பாக்குறாங்க, நிம்மதியை பாக்குறாங்க. திரும்பவும் அவரு வாழ ஆரம்பிச்சாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மேஜர் சார்? ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னனே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.
துருவா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கணும். சத்தியத்தை மீற மாட்டீங்கல்ல? நீ நீ இதையெல்லாம் இப்ப விட்டு தள்ளு. அன்னைக்கு என்கிட்ட எதையோ சொல்லணும்னு நினைச்சல, அது என்ன நீ இப்ப சொல்லு. என்ன போக விடுங்க மேஜர் சார், என்ன போக விடுங்க. நீ நீ என்ன சொல்ற பாரு? என்னை இப்படி பிடிச்சிட்டு உட்காராதீங்க மேஜர் சார். இது எல்லாத்தையும் மறந்துருங்க. நீங்க நீங்க வாழணும் மேஜர் சார். ஆனா இந்த மாதிரி இல்ல. நீங்க திரும்பவும் உங்க காதலை தேடணும். அந்த காதல் மயூரா தான் மேஜர் சார். நீங்க அவளை விரும்புறீங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே தடுக்க நினைக்காதீங்க. இல்ல பாரு, என்ன உனக்கு இது எல்லாமே தெரியுமா? நீ இப்போ என்ன சொல்ற? நீதான் அவளை அனுப்பி வச்சியா? இதையே தான் நம்ம துருவாவும் என்கிட்ட சொன்னான். ஆனா பாரு, இது எப்படி நடக்கும்? இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல பாரு. மயூரா கிட்ட நிச்சயமா கேளுங்க. உங்களுக்கு சொந்தமான பொருள் எதனால மயூராக்கு கிடைச்சது? எப்படி அவளுக்கு கிடைச்சது? எதனால அவ உங்களை திரும்பவும் பார்க்க வந்தா? எதுக்காக வீட்டுக்கு வந்தா? துருவா கிட்ட நெருங்கி பழகுனா, உங்ககிட்டயும் நெருங்கி பழகுனா. ஏன் காதலிச்சான்னு கேளுங்க. நான் உங்களோட கடந்த காலம் மேஜர் சார். என்ன போக விடுங்க. மயூரா தான் உங்களோட நிகழ்காலம். அவளை சொந்தமாக்கிக்கங்க. நீங்க திரும்பவும் காதலிங்க. இல்ல பாரு, உங்களை நீங்களே தடுக்காதீங்க. அவகிட்ட காதல சொல்லுங்க. பாரு, ஐயோ, இன்னும் நீங்க எழுந்துக்கலையா? குழந்தை என்னங்க என்னங்க, குழந்தைய காணோம். குழந்தை இங்க தானே இருந்தா. என்ன? கொஞ்சம் வெளியே போய் பாரு. என்னடி செல்லும், இப்ப அமைதி ஆயிட்டியா? சபாஷ் சபாஷ். என்ன பாக்குறீங்க? செல்லுக்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு. அது சுராஜ் தூங்கிட்டு இருந்தானா, இவ அழுதுகிட்டே இருந்தா. அதான் வெளியில தூக்கிட்டு வந்து இவளை சமாதானப்படுத்தினா அழுகி நிறுத்திடுவான்னு நினைச்சேன். பயந்து போயிட்டீங்களா? இல்லம்மா, நான் சொல்லிட்டு தான் தூக்கிட்டு வந்திருக்கணும். இல்ல அத்தை, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க இவளை தூக்கிட்டு வந்ததுல எங்களுக்கு சந்தோஷம்தான். நான் தான் இவளுக்கு பாட்டியாச்சே. என்னடா? அம்மா, நான் 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 எப்ப வந்துடுறேம்மா? ஒரு சின்ன வேலை இருக்கு, இதோ இப்ப வந்துடுறேன். ஏய் குட்டி பொண்ணே, என்ன பாரு. அம்மா, இதுதான் இந்த வீட்டோட பேப்பர்ஸ். ஆனா அண்ணா, இது உங்க பேர்ல தானே இருக்கு. அப்படியே நீங்க இதை அத்தம்மா கிட்ட கொடுக்குறீங்க? இல்ல, இப்ப நான் இத அம்மா பேர்லயே எழுதி வைக்கிறேன். நீங்க இங்க சைன் பண்ணுங்க போதும். இல்லப்பா, அதுக்கு அவசியமே இல்ல. ஏன்பா சுராஜ், நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க இருக்க போறேன்? அந்த கடவுள் எப்ப என்ன மேல கூட்டிக்க போறாரோ. இந்த வீட்டை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இல்லம்மா. அட போகட்டு விடுங்க அத்தம்மா. அவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு விடுதலை கிடைச்சிடுமா என்ன? ஷாலினி, சுராஜ், நீ இந்த வீட்டை யாரு பேருக்காவது எழுதணும்னு நினைச்சா அத
3 குழந்தைங்க பேர்லயும் எழுதிடு. 3 குழந்தைங்களுக்கும் சரிசமமா. போ, இதை எடுத்துட்டு போய் உள்ள வச்சிரு. சரிம்மா. அடடடா, என்ன இன்னைக்கு உன் அம்மா உனக்கு மசாஜ் பண்ணி விடலையா? ஓ கம் ஆன் ரோஹித், நீ ஹாலிடேல இருக்கேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்த. சாரி பேப், அர்ஜென்ட் வேலை, அதனால தான் போறேன். நீ வீடியோ கான்ஃபரன்ஸ்க்காக எதுக்கு ஹோட்டல் வரைக்கும் போணும் ரோஹித்? இங்க இருந்தே பண்ணலாம்ல. நோ மேரா, ஐ மீன் உனக்கு தான் தெரியுமே, இங்க யாரு எப்ப வருவாங்கன்னே சொல்ல முடியாது. 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை இங்க யாராவது அத்தை உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. இங்க பாருப்பா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இந்த வீடு ஒரு வீடு மாதிரி மாறி இருக்கு. ஒரே குடும்பமா சேர்ந்து இருக்கு. அது எல்லாமே இவளாலதான். ஆமா ஆமா, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதனால வீட்ல ஒரு சின்ன பூஜைக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணும் பண்ண தேவையில்லை. இன்னைக்கு சாயங்காலமே நல்ல முகூர்த்தம் இருக்கு. நீங்க 2 பேரும் சேர்ந்து அங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஆண்டி, இந்த பூஜை முகூர்த்தம் இதுலலாம் எனக்கு கொஞ்சம் கூட. ரோஹித் பரவாயில்லப்பா, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பூஜை முக்கியமா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு தான். மைரா கண்டிப்பா இருப்பா. அதே மாதிரி நீயும் இருந்தேனா. ஆக்சுவலி ஆண்டி, எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, நான் இப்போ அர்ஜென்ட்டா போய் ஆகணும். நீங்க தாராளமா பூஜை பண்ணுங்க. அண்ட் எங்களுக்காக பண்றதுக்கு தேங்க்ஸ். வா மைத்திலி, நம்ம பூஜைக்கான ஏற்பாடு பண்ணலாம். தூங்கு செல்லமே தூங்கு தூங்கு. ஆரத்தி தட்டு தயாரா இருக்கு. பிரசாதத்துக்கு என்ன பண்ணிருக்க? பாதாம் கீர். ப்ளீஸ் அக்கா, நீங்க பாதாம் கீர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஷாலினி, உன் கையில போட்ட மருதாணி இன்னும் காயல என்ன? இல்ல கையில ஏதாவது சரங்கு வந்திருக்கா? என்ன தும்மா கிண்டல் பண்றீங்க? நீங்க 2 பேரும் பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. பாவம் குழந்தைய யாரு பாத்துக்குவா? இந்த ஷாலினி தவிர. அது சரி, இவ்வளவு நேரத்துல குழந்தை இல்ல, குழந்தையோட பாட்டியே தூங்கிடுவா. வா இங்க, குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு மத்த வேலையெல்லாம் நீயே பாரு. சரி விடுங்க அத்தை, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இல்ல மைத்திலி, இருக்கட்டும் விடு. சீக்கிரம் வா ஷாலினி, 15 மாலை ரெடி பண்ணணும். சீக்கிரமா பண்ணு. அம்மா மைத்திலி, நீ போ மைராவை ரெடி பண்ணு. மைராவை நான் ரெடி பண்றேன். இல்ல அதெல்லாம் வேணாம், வேலையெல்லாம் பாக்கணும்ல. போ மைத்திலி, நீ போ. சீக்கிரம் சீக்கிரம், குழந்தைய கொண்டா. போமா போ, உன் பாட்டி கிட்ட போய் தூக்கத்துல இருந்து எழுந்து அழுது. வாட செல்லக்குட்டி, என் தங்க பேத்தி, என் தங்கம்மா நீங்க. இதையா? இதையா நான் போட்டுக்கணும்? இவ்ளோ ஹெவியா இருக்கு. பாரா, இந்த விஷயத்துல எதிர்த்து பேசக்கூடாது, புரியுதா? என்ன அக்கான்னு கூப்பிடுறல? இந்த அக்கா பேச்சை கேட்டு வாயை முடிக்கிட்டு இதை கட்டிட்டு வா. சாரியா? நோ சான்ஸ். நோ சான்ஸ்னா என்ன? வீட்ல பூஜை தான், பார்ட்டி இல்ல. பூஜை நடக்கும்போது இப்படியா ஸ்கர்ட் போட்டு வந்து நிப்பேன்? இதுல என்ன இருக்கு? நீங்களும் போட்டுக்கோங்க. அட கடவுளே, பிளேன் போது நிறுத்து. சரி, அன்னைக்கு நீ ஒரு சாரி வாங்கினல, அதையே கட்டிட்டு வரியா இல்ல நான் கொடுக்கவா? இல்ல என்கிட்ட இருக்கு. என்ன மயூரா, ரோஹித்துக்கு பிடிச்ச சிகப்பு கலர் சாரி கட்டுவேன்னு நினைச்சேன். இந்த கலர் ருத்ராக்கு பிடிக்கும் துருவா. இந்த கலரை துருவா தான் சூஸ் பண்ண. பரவாயில்ல விடு, இதுவும் நல்லதா இருக்கு. சரியா செலக்ட் பண்ணிருக்க. தேங்க்யூ. உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? ரோஹித்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்திருக்கியே, இது உனக்கு சரியா படுதா? இல்ல, சந்தோஷம் எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன். மனசாரதான் முடிவெடுத்திருக்கியா? மனசு சொல்றதுதான் அக்கா கேக்குறேன். ஆனா ஒண்ணு, எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா நிறைய வலி.
இதுல எனக்கா லாபம் இருக்கு? நான் நிறைய தடவை என் மூளையில போட்டு யோசிச்சு பார்த்துட்டேன். ரோஹித் கூட இருக்கிறது தான் அக்கா சரி. அப்படின்னா உன் மனசுல ருத்ரா தம்பிக்கு இடமே இல்லையா? தயவு செஞ்சு என்கிட்ட கேள்வி கேட்காதீங்கக்கா. என்னால ரொம்ப நேரம் பொய் சொல்ல முடியல. பொய் சொல்ல முடியாம நீ எப்படி குடும்பம் நடத்துவ?